சிவனாரும் பட்டினத்தாரும் பகுதி 4 தொடர்கிறது. துறவின் நிலையில் தனித்து மனதில் வடுக்களை சுமந்து இறைவனை கதியென நினைத்து கசிந்துருகி பல பாடல்களை பாடி ஆலய மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார் பட்டினத்தார். ஊர் மக்களோ அந்நாட்டினை ஆளும் மன்னனிடம் சென்று பட்டினத்தாரை தனது இல்லத்திற்கு திரும்பும்படியும் இல்லற வாழ்வை தொடரும்படியும் மன்னனிடம் முறையிடுகிறார்கள். நாடாளும் மன்னன் சொன்னால் எவரும் வந்துதானே ஆக வேண்டும். மக்கள் மனத்தில் எழுந்த வேட்கை இது. மக்கள் கருத்தே எமது கருத்தும் என்று மன்னனும் மக்களிடம் உரைத்துவிட்டு பட்டினத்தாரை காண மனம் கொள்கிறார். மறுநாள் மாலையில் ஆலய மண்டபத்தில் பட்டினத்தாரை காண்கிறார். தேடிய செல்வம், பவழம், முத்து மாலைகள், பொன்னாபரணங்கள், வைடூரியம், மாணிக்க மாலைகள் என அரச மாளிகைக்கே வாணிபம் செய்த தாங்கள் இந்நிலை கொள்ளலாகுமோ? அனைத்து செல்வங்களையும் மக்களுக்கு கொடுத்துவிட்டு தனிமையில் ஒரு ஆண்டியைப் போல் திருவோடு ஏந்தி தினம் பிச்சை ஏந்தி வாழலாகுமோ? மக்கள் மிகவும் வருந்துகிறார்கள். உங்களுக்காக உங்களை எண்ணி நானும் வருந்துகிறேன். மன்னனாக அன்றி மக்கள் சார்பாக கேட்கிறேன். தங்களது முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் என மன்னனும் உரைக்கிறார். பட்டினத்தாரோ மறுத்து விடுகிறார். மேலும் உரைக்கிறார். பகட்டாக வாழ்ந்து பல்லினை காட்டி பரிதவித்து இன்முகம் காட்டி நாப்பிளக்க பொய்யுரைத்து நவநிதிக்காக நாளும் வாழ்ந்து விட்டேன். போதும் போதும் என்ற மனநிலை கொள்ளாமல் வேண்டும் வேண்டும் செல்வம் வேண்டும் என்ற மனநிலை கொண்டேன். என் மகனோ எனக்கு அறிவை புகட்டி விட்டான். செல்வத்தின் மீது இருந்த மோகத்தையும் கலைந்து விட்டான். என் மகனே எனது உலகம் என நினைத்திருந்தேன். அவனோ தேடிய பெருஞ்செல்வத்தையும் கொடுத்துவிட்டு ஓடி மறைந்து விட்டான். இதுநாள் வரையில் என்னுடன் இருந்தது மகன் வடிவில் அந்த ஈசன் என்பதை உணர்ந்து விட்டேன். இனி இல்லம் புகேன். செல்வத்தை விடுத்து சுற்றத்தை விடுத்து ஆசைகளை துறந்து மன அமைதியில் வாழுகிறேன். நீங்கள் செல்லுங்கள் என உரைக்கிறார். மன்னனோ விடாப்பிடியாக இதனால் நீங்கள் கண்ட பலன்தான் என்ன என்று கேட்கிறார். பட்டினத்தாரோ மௌனமாக சிரித்தபடி உரைக்கிறார். நாடாளும் மன்னன், நீங்கள் என் முன்னே நிற்கிறீர்கள். ஆண்டி நான் அமர்ந்திருக்கிறேன். இது போதாதா என உரைக்கிறார். மன்னன் பட்டினத்தாரின் தூய துறவு நிலை எண்ணி வருத்தத்தோடு அரசவைக்கு செல்கிறார். சிவசிந்தை கொள்மனமே, சிவானந்தத்தை தேடுதினமே. நாளை நிகழ்வுகள் தொடரும்.